ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் ஒரு குட்டி பையனையும் ஒரு குட்டி பொண்ணையும் ரிவர் கார்டுக்காக ஆஃபரிங் பண்ணுறோம் அப்படின்னு பலியிடுறதுக்காக எல்லாத்தையும் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு தனியாக பூஜை போயிட்டுருக்கு. இந்த 2 பேரும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பையன் நான் இவங்களை டைவெர்ட் பண்ணுறேன், நீ இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் ஓடி போக ட்ரை பண்ணும்போது அவனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நெருப்பு வச்சு சூடு வைக்கிறாங்க. அதை அந்த குட்டி பொண்ணு வாங்கிக்கிறா. வில்லேஜில் இந்த வருஷம் ஃப்ளட் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு பலியிடுறதுக்கு தான் 2 குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு பெண்டனை மாற்றி விடுறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை, ரிவர் கார்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த குட்டி பையன் கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா தெரியும், உங்கள் 2 பேரையும் ரிவர் கார்டுக்கு ஆஃபர் பண்ணாதான் ரிவர் கார்டுக்கு எங்கள் மேலே உள்ள கோவம் குறையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம 2 பேருமே சாக போகிறோமா? ஆனால் நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கே. நான் மட்டும் இங்கேருந்து வெளியே போனேன்னா உனக்கு எம்மையாக சாப்பாடு வாங்கி தருவேன், நியூ கவுன் வாங்கி தருவேன், அப்புறம் ஃப்யூச்சரில் நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்லிகிட்டு இருக்கான். அது சரி, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அந்த மேரேஜ் பண்ணுற டேட் வரைக்கும் நம்ம 2 பேரும் சாக மாட்டோம் அப்படின்னு அந்த குட்டி பாப்பாவும் சொல்கிறா. அந்த ஹெட்டு 2 குழந்தைங்களுமே ஜார்க்குள்ளே போட்டு அடைக்க சொல்கிறான். அந்த ஆஃபரிங்காக தான். ஸோ 2 குழந்தைங்களையும் தூக்கி போட்டு அடைக்கிறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இப்போ ப்ரெசென்ட்டில் காமிச்சா அந்த குட்டி பையனை வந்திருப்பான்ல, அவன் தான் ஹீரோ. அவன் அந்த கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான். அந்த பிளேஸ்லேருந்து 2 பேருமே எஸ்கேப் ஆகியிருக்காங்க. பட் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. ஹீரோ அந்த பொண்ணை என்ன தேடிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் அதே மாதிரி பெண்ணட்டும் ஒருத்தங்க பார்த்ததா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதோட ஓனர் யாருங்கிறத கண்டுபிடி, அது ஒலிவியாவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோவோட அம்மா வேற அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனை தூக்கிட்டு போகிறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஹீரோ தப்பிச்சு ஓடுறான். அடுத்த கட்டில் அந்த பென்டன் போட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அதான் ஹீரோயின். வீட்டில் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அங்கே உள்ள ஆன்ட்டி என்னடானா சாப்பிட்டு எச்சை கூட டஸ்ட்பினில் போட மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஆன்ட்டிக்கு தான் கொடுக்க வரா. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட போனால், என்ன சாப்பிட வரியா, ஃப்ளோரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணு அப்படின்னு அவகிட்ட அடுத்த வேலையை வாங்குறாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் மாதிரி இந்த டஸ்ட்டெல்லாம் டஸ்ட்பினில் போடுங்க சரியா அப்படின்னு சொன்னால், உன்னால் இது கூட பண்ண முடியாதா, நீ ஜஸ்ட் ஒர்க்கர். என் பையன் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறான். இப்போ கூட கோல்டன் குரூப்பில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்கான். அவனை மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டா அப்படின்னு அந்த ஆண்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் போயிருக்கான். அவனுக்காக நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுருந்தேனே, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு அவ ஓடுறா. அந்த டைம் தான் ஹீரோ ஹீரோயினும் ஒரே பிளேஸில் மீட் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வர ஆட்களை பார்த்ததும் இது ராபரியாக இருக்குமோ அப்படின்னு கடகடன்னு அந்த பெண்டை மறைச்சி வைக்கிறா. ஹீரோ பக்கத்தில் வந்து என்னை கொஞ்சம் ஹக் பண்ணிட்டு நில்லு அப்படின்னு பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி அந்த பாடி கார்ட்ஸ் முன்னாடி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவங்களே இப்போ ரிட்டன் போயிட்டு, மேடம் நீங்கள் உங்கள் பையனை மேரேஜுக்கெலாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், மாஸ்டர் இங்கே ஒரு ஒர்க்கர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை பாஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் அவங்க போயிட்டாங்கல்ல, இப்போ விடுறியா அப்படின்னு சொன்னதும், சாரி நான் அவங்க ஒன்று ராபரி பண்ண வந்திருக்காங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கையில் உள்ள காயத்தை பார்க்குறான். இதே மாதிரி தானே ஒலிவியாக்கும் காயப்பட்டுச்சு அப்படின்னு அவகிட்ட பேச போகிறான். அவளும் நீங்கள் கையை விடுங்க சார், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் யாரையும் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு கையை தட்டி விட்டு அங்கேருந்து ஓடுறா. அப்பா அவள் ரெசியூமை மிஸ் பண்ணியிருப்பான். அதை எடுத்து ஹீரோ அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்கிறான். அடுத்து ஹீரோயின் ஹஸ்பண்ட்காக சூட் வாங்க வந்திருக்கா. அவன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண போகிறான். பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணால் சூட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது என்னோட 3 வருஷம் சேவிங்ஸ், எங்கள் மேரேஜ்க்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் பரவாயில்ல, அதில் இவனுக்கு சூட் வாங்கி கொடுத்தா ஒருத்து தான், அதுக்கு பதிலாக நான் ஏர்ன் பண்ணிக்கலாமே அப்படின்னு கடைக்கு போனால் அங்கே உள்ள சேல்ஸ் லேடி ஹீரோயினை ரொம்பவே பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க. நீ என்ன காஸ்டியூம் போட்டிருக்க, இங்கே வந்து நீ சூட் எடுக்க போறியா, உங்ககிட்ட ஃபஸ்ட் காசு இருக்கா அப்படின்னு கேட்டால், அவளையும் காரில் காசு இருக்குன்னு சொல்கிறா. நீ வச்சிருக்கிற காசுக்கெல்லாம் பக்கத்து கடையில் மார்க்கெட்டில் ஏதாவது சேல்ஸ் போட்டிருப்பாங்க, அங்கே போய் வாங்கு அப்படின்னு சீப்பாக பேசுகிறா. இல்லை நான் சூட் வாங்குற அளவுக்கு காசு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு உன்னோட ஷூஸ் கவரை போடு, இந்த பிளேஸை டேட்டி ஆக்கிறாத அப்படின்னு அவகிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் பொறுமையாக உள்ள வந்து அங்கே உள்ள கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதை டச் பண்ண கூட அந்த லேடி விட மாட்டேங்குது. லாஸ்ட்டில் ஒரு சூட்டை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு பில்லும் போட்டாச்சு. அமௌண்ட்டை கார்டு கொடுத்து பே பண்ண போகிறா. அதில் பே பண்ணும்போது 400 சம்திங் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக பர்சனலாக எதுவும் சில்லற இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கா. என்ன காசு இல்லாமல் தான் வந்தியா அப்படின்னு ஹீரோயினை தள்ளிவிட்டு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை லேடிக்கிட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பர்சன் அங்கே வந்து நிற்கிறான். பின்னாடியே பாடி கார்ட்ஸும் நிற்கிறாங்க. அங்கிள் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நான் தான் என்ன ஃபாலோ பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் இவங்க நினைக்கிற மாதிரி புவர் பர்சன்லாம் கிடையாது. அவள் ரிச் ஃபேமிலியோட யங் லேடி. அதுக்குன்னு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா, இந்த மாதிரி லேபர் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்களை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உங்கள் ஐடென்டிட்டியை மதிச்சு ஒரு புவரான பர்சனை மேரேஜ் பண்ணி ஃபேமிலி மணியே யூஸ் பண்ணாமல் இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்னு அந்த அங்கிள் கேட்குறாங்க.
சின்ன வயசில் என்ன ஆஃபரிங் கொடுக்கும்போது அன்னைக்கு அவன் மட்டும் என் பக்கத்தில் இல்லைன்னா நான் அன்னைக்கே செத்துருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். அவனை ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இப்போ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சடனாக அவங்க எல்லாரையும் பார்த்தா அவன் ஷாக் ஆயிடுவான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அவனுக்கு வேலை கிடைச்சி அது வரைக்கும் அப்பா வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே என்ன ட்ராமாவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ ரிச் லேடி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. நீ எங்கள் யங் லேடிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு வேணும்ல, அதனால ஒன்றை ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கால் பண்ணி சொல்ல, இப்போ அவளுக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டான்னு. ப்ளீஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த ஒரே ஒரு டைம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவ கெஞ்சிரா. யங் லேடி இன்னும் பேலன்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்குல்ல, அதை நான் சில்லற காசாக போடுறேன், அதை பொறுக்கி கவுண்ட் படி எடுத்து வைக்கணும், அதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு பெட்டி நிறைய காயின்ஸு கீழே போட அவளும் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி எடுக்கிறா. சரி, இதோட எண்ட் ஆயிடுச்சு, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோயினோட ஃபியான்ஸுக்கு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு, அவ கூட தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன உன் வீட்டில் இருக்காளே அவளை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். என்ன பேசுகிற, அவள் எனக்கு காசு தரா மாதம் மாதம், அதுக்காக தான் அவள் என்னோட வீட்டில் இருக்கா. பட் என்னோட ஃபேவரட் எப்பவுமே நீ தான், எவ்வளோ அழகாக இருக்க, ஒன்று போய் அவ கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவனும் ஐஸ் வச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே பார்த்ததும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் உனக்காக சூட் வாங்க வந்தேன், நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறல்ல, அதுக்காக உனக்கு புதுசாக வாங்க வந்தேன், அப்புறம் உன்னோட ரெசியூமையும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மிஸ் ஆனது தெரியுது. ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல டிஜிட்டல் காப்பி வச்சுருக்கேன், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ எதுவும் காசு வச்சுருக்கியா, இன்டர்வியூக்கு ட்ராவல் பண்ணி நான் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு காசு வேணும்ல அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்குறான். ஹீரோயினும் நான் இப்போ தான் எல்லா அமௌண்ட்டையும் போட்டு இந்த சூட் வாங்கினேன், அப்புறம் நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், காசு இல்லையே அப்படின்னு சொன்னால், சரி அப்போ விடு, என்னால் இன்டர்வியூக்கு போக முடியாது அப்படின்னு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறான். அப்போ தான் ஹீரோயினாக பென்டன் எடுத்து பார்க்குறா. இதே மாதிரி உன்னோட பென்டன்ட்டுங்க வாங்கிட்டேன்னு உண்டு தானே, ஆனால் ஒரு நாள் நீ இதை வியர் பண்ணி பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் அதை சின்ன வயசாக இருக்கும்போது காசு தேவைப்படுதுன்னு விற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ இதையும் விற்று, பெண்டண்டாக முக்கியம், நீ என் கூட இருக்க, சின்ன வயசில் நீ தான் என்னை காப்பாற்றின, நான் என்றைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கழட்டி கொடுக்குறா. இது ஒரு இடியட், சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு நினச்சி என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கா பாரு அப்படின்னு அவன் மைண்ட் வயசில் திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சின்ன வயசில் பார்த்த பையன் இவன் தான் அப்படின்னு நினச்சி தான் அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. பட் அவன் ஃபேக்கு. அவனோட ஆள் என்ன அவள் கொடுத்த சூட்டை போட போறியா அப்படின்னு கேட்டால், அதை எப்படி நான் ட்ரை பண்ணுவேன், அதில் அவளோட வேர்வை ஸ்மெல் தான் அடிக்கும், உன்கிட்ட வர்ற மாதிரி ஸ்வீட்டான ஸ்மெல் வருமா என்ன அப்படின்னு அதை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. இவனோட நேம் பிலிப். இவனை பற்றி ஹீரோ எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான்ல, அதை கேட்கும்போது பிலிப் இப்போ நிறைய கம்பெனியில் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி எல்லாத்துலேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனியில் கூட இப்போ அட்டன் பண்ணிட்டு தான் போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்புறம் ஒலிவியா அப்படின்னு கேட்கும்போது, அவள் பிலிப்போட ஒய்ஃபு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் வேலை செஞ்சு தான் இவனை படிக்க வச்சிருக்கா, இப்போ வரைக்கும் வீட்டு செலவு எல்லாத்தையும் அவள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒலிவியான்னு நேம் வச்சிருக்கிறதுனால நீங்கள் தேடுற பொண்ணாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். எனிவேஸ் அவள் ஒலிவியாவாக இருந்தாலும் இல்லையோ அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கா, ஸோ அதுக்காக தான் ரீபே பண்ணணும் அப்படின்னு அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். பிலிப்புக்கு கோல்டன் குரூப்பில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற மற்ற லேபர்ஸ் எல்லாருமே அவளை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைனலி கிராண்டாக வெட்டிங் வைக்க போகிறீங்க அப்படி தான் அப்படின்லாம் கேட்டு ஹீரோயின்ட்ட, எங்களுக்கும் கண்டிப்பாக இன்விடேஷன் வைக்கணும், நாங்கள் எல்லாருமே உன்னை விஷ் பண்ணுவோம், நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்க, இனியாவது பிலிப்பு உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக இருக்குது, லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக போகிறோன்னு. பிலிப் அம்மா கிட்ட லவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அம்மாவுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, உன்னை மாதிரி மருமக என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா கோல்டன் குரூப் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர், அவளுக்கு ரிச் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அவளை பிடிச்சிருக்கு. அந்த டைம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா, என்ன புதுசாக ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு அவளை பார்த்தா, பிலிப்போட கம்பெனியில் இவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, அதான் பிலிப்போட வீட்டை பார்க்க வந்திருக்காங்க, அவனோட ஒர்க்கர், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, ஆமாம் பிலிப் ரொம்பவே டெடிக்கேட்டட் ஒர்க்கராக இருக்கான், அதான் இந்த மாதிரி பையனை வளர்த்தாமா யார் அப்படிங்கிறத நான் பார்க்க க்யூரியாசிட்டியோட வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து அவனுக்கு வேலை கிடச்சிருக்குல்ல, அதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த ஆன்ட்டியும் அந்த பாட்டில் சூப்பராக நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க, டெய்லி நீ சமைப்பிய, வாயில் வைக்க முடியாத சாப்பாடு, அது மாதிரிலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும், இப்போ கூட மார்க்கெட்லேருந்து என்ன வேஸ்ட்டு கழுவியே வாங்கிட்டு வந்த, நீ என்ன சமைச்சாலும் நல்லாவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை,
செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு போயிட்டு ஹீரோயின் தான் எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் ஆண்டி அந்த பொண்ணை தான் தன்னோட மருமகள்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆண்டிக்கு ஹீரோயின் வந்ததே பிடிக்கல. எதுக்கு நீ அவளை இங்கே கூப்பிட்டு வந்த, அவகிட்ட சொல்லாமல் இந்த செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆண்டி. இங்கே வச்சு எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்தினா அழுதுகிட்டே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தந்துடுவா. இல்லைன்னா உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு, அவனை எப்படி அவள் விடுவா, அதுக்காக தான் இந்த பிளானை போட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆண்டி சரி சரி நல்லா அவமானப்படுத்தணும் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வரான். ஹீரோயினை பார்த்து தான் அவள் பக்கத்தில் போக, நீயா அன்னைக்கு நடந்ததை என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடாத, நான் உன்னை காப்பாற்றினேன், பட் அவன் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது, அதனால இதை பற்றி எதையும் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன் ஹஸ்பண்டுக்காக தானே எனக்கு செலிப்ரேஷன், அப்புறம் எதுக்கு நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா நம்மளே பார்த்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலையை அவள் பார்த்துட்டு இருக்கா. எல்லாரையும் கவனிச்சுட்டு பிலிப் பக்கத்தில் போய் உட்காரலான்னு பார்த்தா ஆண்டி வேணும்னே அவளை உட்கார விடாமல் பண்ணுறாங்க. ஏன் ஆண்டி, நான் பிலிப் பக்கத்தில் உட்காரக்கூடாதா, அவனோட சக்ஸஸ்க்கு நானும் ஒரு காரணம் தானே அப்படின்னு சொன்னேன். ஆண்டி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அவன் எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு இருக்கான், அவன் பக்கத்தில் உட்காரதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீலாம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு கெஸ்ட்டு முன்னாடிலாம் அவள் திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் கோவம் வந்து பேச போகிறான். பாஸ் நீங்கள் இப்படிலாம் சடனாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். நான் தான் உங்கள் பையனோட ஸ்டடீஸை சப்போர்ட் பண்ணது, நான் ஒர்க் பண்ணதுனால தான் அவனால் படிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி நிறைய பிளேஸில் அவமானப்படுத்திருக்கீங்க, இது பிலிப்புக்கான பார்ட்டி, இதுலேயும் நீங்கள் நான் அவமானப்படுத்தணுமா, அவனோட சக்ஸஸ்லாம் நானும் இருந்திருக்கேன் தானே, நான் அவனை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், பட் நான் பக்கத்தில் உட்காரக்கூடாதா அப்படின்னு ஹீரோனி எமோஷனலாக பேசுகிறா. ஒலிவியா ஃபீல் பண்ணாத, நான் இப்போ ஸ்டேஜில் போய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், என்னோட சக்ஸஸ் காரணமானவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், ஸோ நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போகிறான். அங்கே போயிட்டு என்னோடய சக்ஸஸை நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, பட் இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணோட சாக்ரிஃபைஸாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அந்த பொண்ணை அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் தன்னை தான் கூப்பிட போகிறான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. அவன் கூப்பிட்றது அவனோட லவ்வரை. குவன் ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு, இவ தான் என்னோட ஒன்லி சப்போர்ட், இவளால் தான் நான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன், நாங்கள் 2 பேரும் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் உன்னோட ஒய்ஃப், உன்னோட கரியர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது நான், ஆனால் நீ இன்னொரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்க அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ ஒரு லேபர், உன்னை எப்படி நான் மேரேஜ் பண்ணிப்பேன், நான் பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன், என் ஒய்ஃப் ஒரு லேபர்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும், ஆனால் குவனை பாரு, என்னோட கரியர் க்ரோத்துக்கு அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறா, அதனால பிரச்சனை படாமல் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ உன்னோட ப்ராமிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டியா, என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்டால், என்ன உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறியா, ஃபஸ்ட்டு நான் அவனே கிடையாது, எதை பற்றியும் பேசாமல் ஃபஸ்ட்டு சைனை போடுமா அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்குறான். அவளும் அதை கிழிச்சு போட்டு, எனக்கு இது தேவையில்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், இனி நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உன்னோட தகுதிக்கு நீ இப்படிலாம் பேசலாமா, நாளைக்கே என் காலில் வந்து விழுந்து கிடப்ப அப்படின்னு அவனும் நக்கலாக பேசுகிறான். நீ தான் இப்போ ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சே, அப்புறம் உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது, அந்த பெண்டன்ட்டுங்க அப்படின்னு பெண்டன்ட்டை பற்றி கேட்க, ஹீரோ என்ன பெண்டண்டா, அப்போ ஒலிவியக்கிட்ட அதே பெண்டன்ட் இருக்கா அப்படின்னு அவனும் க்யூரியஸாக பார்த்துட்டு இருக்கான். என்ன நீ இந்த பெண்டன்ட்டை பற்றியே பேசின, இதை பிலிப் எனக்கு கிஃப்டாக கொடுத்தா அப்படின்னு குவன் எடுத்து காமிக்கிறான். அது என்னோட பெண்டன்ட், தந்துரு அப்படின்னு ஹீரோயின் கேட்டால், உன்னோட பொருள்னா அது கண்டிப்பாக சீப்பாக தான் இருக்கும், அதுக்கே இவ்வளோ சீனை போடுற அப்படின்னு கொடுக்குற மாதிரி கீழே போட்டு உடச்சிட்றா. என்ன உன் கை ஸ்லிப் ஆயிடுச்சா, இப்படி கீழே போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு அவள் நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் கோவத்தில் கத்த, பாடி கார்ட்ஸ் இவளை உடனே வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ இங்கே பெண்டன்ட்டை பார்த்துட்டு, சேம் பெண்டன்ட், அப்போ இவ தான் என்னோட ஒலிவியா அப்படின்னு எவனுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு அங்கே போய் நிற்கிறான். நான் தான் உன்னோட ஃபெலிக்ஸ் அப்படின்னு இவன் பெண்டன்ட்டை காமிக்கிறான். அவளும் பார்த்துட்டு, நீ தானே அது அப்படின்னு அவள் சர்ப்ரைஸ் ஆகுறா. இங்கே என்ன நடக்குது, ஒலிவியா உனக்கு இந்த மேன் கூட அஃபேர் இருந்ததா, இவ்வளோ நாள் என் முன்னாடி நீ ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு அவன் திட்டுறான். நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா, என்னோட பாஸ் தான் கோல்டன் குரூப்போட சிஇஓ அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். என்ன சிஇஓவை காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, என்னோட அப்பா அங்கே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காரு, நான் இப்போவே வர சொல்கிறேன் அப்படின்னு குவன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றா. உங்கள் அப்பாக்காக 10 minutes வெயிட் பண்ணுறேன், வந்ததும் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பா மசாஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன்டா இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டால், உங்கள் பொண்ணு கால் பண்ணால் அவளை யாரோ புள்ளி பண்ணுறாங்களாம், அதுவும் மிஸ்டர் ஹில்லோட நேமை சொல்லி புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எவன்டா அது அப்படின்னு அவரும் கிளம்பி போகிறாரு. பொண்ணுக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, இந்த மேன் மிஸ்டர் ஹில்னு சொல்லி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து ஹீரோவை பார்த்ததும் சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்று நான் கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே வர பொண்ணு, என்னப்பா அவன்கிட்ட சாரி கேட்குறீங்க, அவன் ஒலிவியோட லவர், 2 பேரையும் அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான்.
உன் வாய் கொஞ்ச நேரம் மூடு, அவர் தான் மிஸ்டர் ஹில் அப்படின்னு இப்போ ஹீரோவை பார்த்து, சாரி பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்ணை இப்போவே உங்ககிட்ட சாரி கேட்க சொல்கிறேன் அப்படின்னு அவளை திட்ட, அவளும் இப்போ நீல் டவுன் போட்டு சாரி கேட்குறா. இதில் என்னோட தப்பு எதுவும் கிடையாது, பிலிப் தான் எல்லாத்துக்கு காரணம், அவன் தான் என் கூட அஃபேர் வச்சான், அவனுக்கு ஹீரோயினை பிடிக்கலன்னா அவன் தான் என்கிட்ட வந்தான் அப்படின்னு அந்த பொண்ணு மாட்டி விடுது. பிலிப்புக்கு ஹீரோ தான் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பான், அவன் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அவனோட வேலையும் போச்சு. அதனால காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை ஃபயர் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் ஹீரோயினோட தப்பு தான் அப்படின்னு அவளை திட்டுறான். இன்னொரு டைம் அவளோட நேமே நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு காலில் மிதிக்க, சாரி என்னை மன்னிச்சிருங்க ஒலிவியா, நான் உன்னோட ஹஸ்பண்டில், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்காகவாவது ப்ளீஸ் மிஸ்டர் ஹில்ட்ட எனக்காக பேசு, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு அவன் கெஞ்சுறான். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா, அப்படியே கனவு கண்டுட்டுரு அப்படின்னு ஹீரோயினும் முடியாதுன்னு சொல்லிடுறா. மிஸ்டர் ஹில் உனக்காக பேசுனாங்க, நீ ஒரு பெரிய ஆள் நினச்சிக்காத, அவன் உன் கூட விளையாண்டுட்டு இருக்கான், நீ அவனுக்கு ஒரு டாய் அப்படின்னு இவன் கத்துறான். நான் அவன் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னா சொல்கிறேன், நான் இப்போவே அவளை மேரேஜ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் பிலிப்பை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறா. 1 டேயில் டிவோர்ஸும் நடந்துருச்சு, ரீமேரேஜ் ஆயிடுச்சு. இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் என்னை கொன்னுரு வரேன் அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சர்டிஃபிகேட்டை பார்த்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ரெக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம மேரேஜை சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஏன் சீக்ரெட்டாக வைக்கணும் அப்படின்னு ஹீரோவும் வருத்தமாக கேட்குறான். அப்படிலாம் மூஞ்ச வைக்காதடா, அதுக்கு பதிலாக நீ ஒரு கண்டிஷன் சொல்லு, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ என்னோட நேம் சொல்லி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இதான் கண்டிஷனா, உன்னை ஃபில்னு கூப்பிடணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால், என் நேம்னு உனக்கு அவ்வளோ சிப்பாக தெரியுது அப்படின்னு அவன் கேட்குறான். அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் பாஸோட ஒய்ஃப்னு எல்லாருமே அவளுக்கு விஷ் பண்ணுறாங்க. பாஸ் உங்களை 20 வருஷம் கண்டுபிடிக்கலனாலும் 20 வருஷத்துக்கும் உங்களுக்கான கிஃப்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஹீரோயினை 20 வருஷமாக தேடிட்டு இருப்பான்ல, அந்த வயசுக்கு ஹீரோயினுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு 20 வருஷமுமே அவளுக்காக கிஃப்ட் ரெடி பண்ணி இருந்திருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் காமிக்க, ஹீரோயின் அதில் ஒரு பர்ஸை பார்த்துட்டு, இது ஓல்டு ஸ்டைல் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறா. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு 1 இயரில் நான் இது வாங்கினேன், அப்போ உனக்கு 8 வயசு தான் இருந்திருக்கும், ஸோ அந்த டைமில் உனக்காக வாங்கினது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்து ஒரு ஹேர் கிளிப் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ஹீரோவே ஓனாக டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு அதை பற்றி சொல்ல, ஹீரோயினுக்கும் எமோஷனல் ஆகுது. எனக்காக நீ நிறைய கிஃப்ட் தந்திருக்க, பட் நான் உனக்கு ரிட்டன் கிஃப்ட் எதுவுமே தரலையே அப்படின்னு சொன்னால், நீ என்ன மேரேஜ் பண்ணியிருக்கல அதான் ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவள் கேட்குறா. உன்னோட ஒர்க்குக்கு உனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, அதனால் மணியெல்லாம் நீ எனக்காக வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன நீ இப்படி சொல்லிட்ட, உனக்காக ஐலேண்ட் வேணுனாலும் சொல்லி என்னால் வாங்கி தர முடியும், என் அப்பா ரிச்மேன்பா அப்படின்னு சொல்கிற. ஹீரோ எம்ப்ளாயிஸ் அனுப்பிட்டு நீ இதெல்லாம் பந்தா பண்ணுறதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் எம்ப்ளாயிஸ் முன்னாடி அதை பண்ணாத, அப்புறம் அவங்க சிரிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோக்கு அவர் சொன்னதில் நம்பிக்கை இல்லை. நைட்டு ஹீரோயின் தூங்கணும், பட் எங்கே போய் தூங்குறதுன்னு தெரில, எனக்காக எதுவும் ப்ளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஹீரோக்கிட்ட போய் கேட்க, அவனும் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். என்னதான் நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியணும்னாலும் 20 வருஷமாக நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை, உன்னை பற்றி இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால ஒரே ரூமில் ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ அப்போ என்ன ப்ராமிஸ் பண்ண, நான் கேட்குற கண்டிஷனுக்கு நீ ஓகே சொல்வேன்னு சொன்னல, இங்கே வா அப்படின்னு கூப்பிட, சரி ஓகே அப்போ நான் பக்கத்தில் வந்து உட்காந்தா போதும் அப்படி தானே அப்படின்னு பக்கத்தில் போய் உட்காடுறான். நீ தானே ஃபீல் பண்ணுற 2 பேருக்கும் ஒருத்தர் அந்தளவுக்கு தெரியலன்னு, ஏன் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது, லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் உன்னை ஃபேக்காக கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பக்கத்தில் போய் அவளை கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ்ஸு ஒன்றும் கண்டிஷன் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால் கிஸ்ஸிங் நார்மல். என்னோட கண்டிஷன் என்னென்னா, நீ மறுபடியும் அந்த சைட் ஒர்க் பார்க்கக்கூடாது, அதுக்கு பதிலாக என்னோட சப்சிடரி கம்பெனியில் ஒர்க் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அப்போ ரெஸ்ட் எடு, நம்ம 2 பேரும் ஸ்லோவாக ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோவுக்கு ஒரே டவுட் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், மேரேஜும் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்ல தயங்குறா, என் நேம் என்ன அவ்வளோ மோசமாகவா இருக்குது அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை பாஸ், உங்கள் நேம் யாருக்கு தான் பிடிக்காது, மேபி மேடம்க்கு இது செகண்ட் மேரேஜில் அதனால தான் ஹெசிடேட் பண்ணுறாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோவுக்கும் அதான் ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஹீரோயின் ஒர்க் பண்ண போகிற கம்பெனி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் நல்லா பார்த்துக்கணும், ஹீரோயினுக்கு அங்கே எந்த ட்ரபிளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறான். எங்கே ஹீரோயின் கம்பெனிக்கு வரா, அந்த கம்பெனியில் தான் குவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோட ஒய்ஃப் வரதா சொல்கிறாங்க. அப்போது ஒலிவியா வருவா அப்படின்னு அவள் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு நிற்கிறா. அங்கே ஒலிவியா பைக்கில் வந்திருப்பா, பின்னாடி இன்னொரு பொண்ணு கார் தவிர அந்த பொண்ணு தான் ஹீரோட ஒய்ஃபாக இருக்குன்னு நினச்சி அவளும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேடம் உங்களோட ஆர்டிக்கல் நான் பார்த்துருக்கேன், இப்போ தான் எங்களுக்கு நீங்கள் மிஸ்டர் ஹில்லோட ஒய்ஃபுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெல்கம் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஹில்லோட ஒய்ஃபா, அதான் எங்கள் அப்பா ப்ரொப்போசல் அனுப்பும்போது அவன் நோ சொல்லிட்டானே, பட் இருந்தாலும் பின்னாடி நான் தான் அவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கேனா அப்படின்னு அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயினே இது என்னடா புது ஜோக்கரை அப்படின்னு, நீ யாருமா அப்படின்னு கேட்டதும், நான் எமி, அதை ஏன் நீ கேட்குற அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க,
நீ தான் ஹீரோட ஒய்ஃபா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதையே நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவ சண்டை போட்டுட்ருக்கா. என்கிட்ட இருக்கு பாரு அப்படின்னு ஹீரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்து காமிக்கிறா. அதுவும் அவன் வீட்டில் யூஸ் பண்ணுற சீலு. அது ஃபேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எமி சொல்கிறா. இல்லை மேடம் இது ஒரிஜினல் தான் அப்படின்னு ஒர்க்கர் சொல்ல, இந்த டைம் கோனும் ஹீரோயின் சைட் ஒர்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தா. அதை பார்த்து மிஸ்டர் ஹில் பாவப்பட்டு அவளுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கதையை சொல்கிறா. அதான் ரீசனபிளாக இருக்கு அப்படின்னு. நீ சைட் ஒர்க்கர், இங்கே உனக்கு என்ன வேலை தெரியும், இங்கே வந்து ஒர்க் பண்ண வந்துட்ட, இதில் என்ன வர கொஸ்டின் பண்ணுறியா அப்படின்னு அவளை திட்டிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இந்த ஜோக்கர்கிட்டலாம் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு ஹீரோயினும் அவளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கா. ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறா. ஆனால் அங்கே உள்ள ஹெட்டுக்கு இவெல்லாம் என்ன ரெடி பண்ண போகிறா, ஜஸ்ட்டு கல் சம்மந்தவ தானே, இவளுக்கு கம்பெனியை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ப்ரொபோசல் மதிக்கவே மாட்டுறாங்க. அதை வேற டஸ்ட்பினில் தூக்கி போட்டு போகிறாங்க. இப்போ கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க ப்ரொபோசல்லாம் எடுத்து காமிக்க, அவனுக்கு அதில் எந்த பிளானுமே பிடிக்கல. 3 மாதம் டைம் கொடுத்துருக்கேன், உங்களோட அவுட்புட் தானா அப்படின்னு கழுவி ஊற்றிட்டு இருக்கான். வேறு எதுவும் ப்ரொபோசல் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோனோட ப்ரொபோசல் அவன் கண்ணில் தெரியுது. ஸோ அதை எடுத்து பார்த்தா இது ஒரு இன்டென்ட் ரெடி பண்ணது, அதான் வேஸ்ட்னு குப்பையில் தூக்கி போட்டேன் அப்படின்னு ஹெட்டு சொல்கிறா. இப்படி ஒரு பர்ஃபெக்டான பிளானை குப்பையில் தூக்கி போட்டிருக்க அப்படின்னு கிளைண்ட் இது யாரோடது அப்படின்னு கேட்குறான். எமி டக்குன்னு இருந்துச்சு என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. இது உன்னோட பிளானா, அது என்னோட பிளான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ ஜஸ்ட்டு கல் தானே சுமந்துட்டு இருந்த, உனக்கு என்ன தெரியும், சும்மா எல்லாத்துக்கும் நான் தானே வந்து நிற்கிறேன், உனக்கெல்லாம் ப்ராஜெக்டை பற்றி என்ன நாலேஜ் இருக்குன்னு நீ இந்த பிளான் உன்னோடதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எம்மி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கா. லாஸ்ட்டில் ஹீரோயின் அந்த ப்ராஜெக்டில் அவளோட நேமை பிரிண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பா. அதை எடுத்து காமிக்க இவளுக்கு பெரிய பல்பு. கிளைண்ட்டுக்கு ஹீரோனோட பிளான் தான் பிடிச்சிருக்கு, ஸோ அதை ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஹெட்டு எம்மிக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் உன்னோட பிளானை சூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு வந்ததே எமி தான், அதனால எமிக்கு தான் இதுக்கான போனஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க, ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் மேலே தண்ணி எடுத்து ஊற்றிடுறா. உனக்கு இவ்வளோ கட்சி யாரை கொடுத்தது, நீ ஒரு சைட் ஒர்க்கர், என்கிட்ட நின்று சண்டை போடுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு அவ கத்திட்டு நிற்கிறா. அந்த தைரியத்தை கொடுத்தவனே நான் தான் அப்படின்னு ஹீரோ வந்து அவளுக்கு தன்னோட கோட்டை கொடுக்குறான். இவ என்ன பண்ண தெரியுமா, என்னோட பிளான அவளோட பிளான் சொன்னா அப்படின்னு எம்மி ஆர்கியூ பண்ணுறா. என்னமா நடிக்கிற, அப்படியே விக்டிம் மாதிரி பேசுகிற பத்தியா, என்னோட பிளானுக்கான போனஸை நீ வாங்க போறேன்னு சண்டை போட்டேன், அதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொன்னால், அது ஒரு சின்ன அமௌண்ட், அதுக்காக உன் கூட நான் சண்டை போடணும்னா எனக்கு அது தேவையே இல்லை, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு எம்மி கத்துறா. இதுக்கெல்லாம் காரணம் ஹெட்டு தானே, அவளுக்கு ஒரு அரவழுது. டீமை ஒழுங்காக லீட் பண்ண தெரிஞ்சா பண்ணு, இல்லைன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு அவளை திட்டி விட்டுடுறாங்க. ஹீரோயினை கூட்டு போனது எல்லாரும் என்ன ஹீரோயின் மேலே பாஸ்க்கு இவ்வளோ கேரிங், அப்போது மிஸ்டர் ஹில்லுக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறீங்க, ஹீரோ ரொம்பவே சாஃப்ட் ஹார்ட்டான பர்சன், அதனால தான் அவளுக்காக வேலை போட்டு கொடுத்தான், இப்போ அவளுக்கு கோட்டை கொடுத்தான், இது எல்லாம் ஜஸ்ட் கன்சர்னில் பண்ணுறது தான், அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகாதீங்க, நான் தான் ஹீரோட ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அதுவும் சரிதான், ஹீரோக்கு சேரிட்டி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதான் சைட் ஒர்க்கரை கூட கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க, ஸோ அதான் அவளோட ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உன்னை எல்லாரும் புள்ளி பண்ணியிருக்காங்க, அப்போ ஃபஸ்ட்டு கால் பண்ண விடுத்து எனக்கு தானே, எனக்கு ஏன் கால் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் எனக்கு தானே ஃபஸ்ட்டு கால் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அந்த டைம் ஹீரோயினோட அப்பாவும் கால் பண்ண ஹீரோயின் கட் பண்ணி விட்டுறா. இங்கே அப்பாவும் அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் காலை கட் பண்ணுவா, அவளை நான் நேராக போய் பார்த்தா தான் சரிப்படும் அப்படின்ட்டு அப்பா கிளம்புறாங்க. ஹீரோயினை வந்து பார்த்தாச்சு, அவளும் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஓடலான்னு பார்த்தா பாடி கார்ட்ஸ் வச்சு பிடிச்சிட்டாங்க. உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ உன்னோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு உன்னை பற்றி அக்கறையில் விசாரிக்கலான்னு கால் பண்ணால் நீ காலை கட் பண்ணுற அப்படின்னு அப்பா கூப்பிடுறாங்க. பட் ஹீரோயின்ட்ட சோகமாக இருக்கிற மாதிரி எந்த சிம்டம்ஸுமே தெரில. என்னது அப்போது வேற ஒரு மேனை பார்க்குறியா இருப்போம் அப்படின்னு கேட்டால், அப்பா அப்பா அடிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு அங்கிள் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறா. நாமே சாப்பிட போகக்கூடாது அப்படின்னு அப்பாவை கோவத்துலேருந்து ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூப்பிட்டு போகிறா. இதை பார்த்து கொண்டு எம்மியாக அவளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்ன இவன் ஓல்டு மேன் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அந்த வீடியோ ரெக்கார்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. எங்கே அப்பா பொண்ணு சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு அவளுக்காக வாயிலும் துடைச்சி விட்றாங்க. எல்லாத்தையும் அந்த லூஸுங்க தப்பாக தான் நினச்சிக்குது. இப்போ தான் உனக்கு அவங்க கூட பிரேக்கப் ஆயிடுச்சுல, என்ன எதுக்கு நீ இங்கே இருக்கணும், நீ அப்பா கூட வந்துடு அப்படின்னு அப்பா கூப்பிட்றாங்க. அவளும் இந்த டைம் எனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஃபுல்லாக சொல்ல ஹஸ்பண்ட்னு சொன்னால் அப்பா ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க, அதனால லைட்டாகவே சொல்லி வைப்போம், அதனால பாய் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்கிறா. வெளியே வரும்போது அந்த வீடியோவை காமிச்சிட்டு உனக்கு ஓல்டு மேன் கூடயே அஃபேர் இருக்குது, ஆனால் நீ ஹீரோவையும் அவன் கைக்குள்ள மடக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு அவளை போட்டு அடிக்கிறாங்க. சீப்பாக பேசாதீங்க, அது என்னோட அப்பா அப்படின்னு சொன்னால், ஓ இந்த மாதிரி ஓல்டு மேன் கூட இருக்கும்போதெல்லாம் நீ அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவியா, உனக்கு இது வெக்கமா இல்லையா,
இந்த வீடியோவை நெட்டில் ரிலீஸ் பண்ணி உன்னை அவமானப்படுத்துகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தலை கிர்ன்னு இருக்கு. இந்த 2 பைத்தையும் கூட சண்டை போட முடியாது அப்படின்னு மேனேஜருக்கு கால் பண்ணுறான். மிஸ்டர் ஆடம் கொஞ்சம் என்ட்ரன்ஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, என்ன நீ மேனேஜருக்காக கால் பண்ணுற, நீ கூப்பிட்டாவும் வந்துடுவானா அப்படின்னு செல்லத்துக்கு போட்டு அவளை அடிச்சுட்டு இருக்காங்க. மேனேஜர் வர்றதுக்கு முன்னாடியே அப்பா வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இவ உன்னோட மிஸ்ட்ரஸ் தானே, கண்ட்ரோலில் வைக்க மாட்டியா, அவள் எங்கள் பாஸை சர்வீஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கா, இவ லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவும் கோவத்தில் இந்த 2 பைத்தியத்தையும் அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ விரட்டிடுவியா, நான் இங்கே விஐபி கஸ்டமர்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மேனேஜர் வந்தது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது எமி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. விஐபி கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து ஹீரோயினோட அப்பாவை பார்க்குறாங்க. அவரோட நேம் மிஸ்டர் பார்க்கர். மிஸ்டர் பார்க்கர் உங்களையும் அட்டாக் பண்ணாங்க, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எமியை பிளாக் லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, பண்ணுற தப்பெல்லாம் அவள் பண்ணிட்டு நம்ம மேலே எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்களே அப்படின்னு அவளும் கத்திக்கிட்டே போகிறா. அப்பா ஹீரோயின்ட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரு, எதுக்காக உன்னை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க சொன்னாங்கல்ல மிஸ்டர் ஹில், அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இதுங்க 2மே இப்படி தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணுப்பா, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இருந்தாலும் என் பொண்ணு அவங்க புள்ளி பண்ணுறாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் அதுக்கு ஒருத்தான் நான் தெரிஞ்சுக்கணும், அதனால அவன் மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாங்க. சரின்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. ஹீரோக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு ஓல்டு மேன் கூட ஹீரோயின் க்ளோஸாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோவும் கோவப்படுறான். இதுக்காக தான் இந்த மேரேஜை சீக்ரெட்டாக வைக்க சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோனோட தலையில் காயம் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மருந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தது ஹீரோட கோவம்லாம் போயிடுச்சு. ஸோ மெடிசன் எடுத்து அவன் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ உனக்கு ஓல்டர் மென் தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க மெச்சூராக இருப்பாங்க, ஸோ டிசிஷன் மேக்கிங்லாம் அவங்ககிட்ட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் என்னோட அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, நாளைக்கு நீ மீட் பண்ண வரியா அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ ஓகே சொல்லிட்டான். ஓல்டராக இருந்தா என்ன, யங்கராக இருந்தா என்ன, நான் அவளோட லீகல் ஹஸ்பண்ட், நான் அவள் பேரண்ட்ஸ் கூட மீட் பண்ண போகிறேன், நான் ஏன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் கிளம்பி போகிறான். அவங்க போகிறது மிஸ்டர் பார்க்கரோட ஹவுஸு. இவரோட ஹவுஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் உள்ளே வந்தப்பறம் உனக்கு தெரியும் அப்படின்னு கூப்பிட்டு போனால் அங்கே ஹீரோயினோட அப்பா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதான் என்னோட அப்பா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அப்பாவும் நீ தான் அவரோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அவளும் இப்போ சிக்னல்லாம் கொடுக்க, ஆமாம் நான் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட், என்னோட நேம் மிஸ்டர் ஹில் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக அவசியமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இது ரொம்ப முக்கியம், உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்காக நான் நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்கேன், எல்லாத்தையும் பாஸ் பண்ண வேண்டாமா, ஸோ நான் டெஸ்ட் பண்ணி தான் ஓகே பண்ணுவேன் அப்படின்னு அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கிள் அங்கே வர மிஸ்டர் பார்க்கர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி போட்ரை பண்ணுறாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு உங்கள் அப்பா சொன்னாங்களே அப்படின்னு கேட்க ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மிஸ்டர் பார்க்கர் நான் ஒலிவியோட அப்பா வெளியே கூப்பிட்டு போகணுன்னு இருக்கேன், ஸோ லீவ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு ஹீரோனோட அப்பாவை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கான். அங்கே அவங்களோட காஸ்ட்யூமை பார்த்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறான் அங்கே உள்ள ஒர்க்கர். இந்த மாதிரி கிளீனர்லாம் எங்கள் ஹோட்டலுக்குள்ளே வந்தாங்கன்னா ஹோட்டலோட திறமை குறைஞ்சிரும், மற்ற கஸ்டமர்ஸ்லாம் எப்படி வருவாங்க, அதனால உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் தடுத்துட்டு இருக்கான். அப்படியே நான் மேனேஜர்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ இப்போ மேனேஜரை கூப்பிட்றான். மேனேஜர் அங்கே வந்தால் ஹீரோ தெரியுது இல்லையே, மிஸ்டர் பார்க் நல்லா தெரியுது, பட் அவர் தான் பம்மிட்டு இருக்காரு. மேனேஜருக்கும் ஓகே, மிஸ்டர் பார்க்கருக்கு அவரோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு இப்போ ஒர்க்கரை பிடிச்சி கத்துட்டாங்க. எதுக்கு இவங்களை ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்டால், அவங்க போட்டிருக்க கிளீனர் காஸ்டியூம்னால தான் நான் அவங்கள உள்ளே விடல, இவங்க உள்ளே போனால் ஹோட்டலோட இமேஜ் பாதிக்கப்படும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த மாதிரி மற்றவங்கள மட்டமாக நினச்சினா நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஹெச்ஆர்ட்ட போயிட்டு சேலரி வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பி விட்டுறான். ஹீரோ இந்த சிட்டியில் எவ்வளோதான் ரிச்சாக இருந்தாலும் ஹீரோட அப்பா அதை விட ரிச்சான பர்சன், பட் என்ன அவர் இந்த சிட்டி கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதனால இவரோட ஐடென்டிட்டி பெரிய லெவல் இங்கே யாருக்கும் தெரியாது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோ அவனோட டாபிக் ஆரம்பிக்கிறான். நான் உங்கள் பொண்ணு கூட என் லைஃப்பை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் இப்போ எங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தல, நாங்கள் உன் லெவலுக்கு ரிச்சானவங்களாம் கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஒலிவியோட பேக்ரவுண்ட்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை மேரேஜ் பண்ணி நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி அப்போ எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன் அடித்தாதான் நாங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அங்கிள் இதை நான் உங்ககிட்ட கேட்கலாமா, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவரும் வாய்க்கு வந்த மாதிரி ஒரு 40 மில்லியன் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இதெல்லாம் தேவையா, எவ்வளோ தான் ஆக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த கடன் அடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா, இப்போயே உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். அங்கிளும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த டாபிக் வராங்க. நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்
அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அதில் எதுவும் அட்வைஸ் தேவையா அப்படின்னு கேட்டால், என்ன எனக்கு முடிவெடுக்க தெரியாதுன்னு நினைக்கியா? அதெல்லாம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு 20 மில்லியன் வேணும். அது போக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். ஸோ மொத்தமாக ஒரு 30 மில்லியன் தந்தால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கும் ஹீரோ ரெடியாக இருக்கா. என்னடா நீ என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க, உனக்கு என்னை பற்றி தெரியாதா அப்படின்னு அப்பாவே டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு இப்போ என் பொண்ணோட ஐடென்டிட்டி ஒன்று தெரிஞ்சிருச்சு. இப்போவும் என் பொண்ணு மேலே உனக்கு அதே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்பா எனக்கு ஒலிவியா ரிச்சு போருங்கிறதுலாம் மேட்ரே கிடையாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்பாவா, அதுக்குள்ள அப்பான்னு கூப்பிட்டேன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எனக்கும் ஒலிவியாவுக்கும் தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சே, அப்புறம் நான் உங்களை அப்பான்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். மேரேஜா? அடி பாவி, நீ என்கிட்ட ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் தானே சொன்ன அப்படின்னு பொண்ணை பார்த்தா, டேய் நம்ம சீக்கிரம் ஓடிடுவோம், இல்லை அப்பா என்ன அடிச்சிருவாங்க அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு விடுறா. குவனுக்கு அந்த அங்கிளை மீட் பண்ண பிறகு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். பட் எம்மி கிட்ட வந்து கேட்டால், நானே அப்பா கிட்ட கேட்டேன், அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள் இந்த சிட்டிலே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இது எல்லாமே ஹீரோயின் போட்ட ட்ராமா தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா. அப்போ சரி, ஹீரோனை புள்ளி பண்ணால் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நான் அவகிட்ட போய் ட்ரபிள் மேக் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எமி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட் வந்து ஹீரோனோட பிளானை ஓகே பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவளை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குது, என்னோட பிளானுக்கு அவங்க ஓகே பண்ணாங்க, பட் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கொடுத்தது எமிக்கு, பட் இப்போ வந்து என்ன ப்ளேம் பண்ணுறீங்க, இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ ப்ராப்பராக ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணலாம், அதான் இதுக்கான காரணம், அவங்க நமக்கு பெரிய கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட் போனதுக்கே காரணம் நீ தான் அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் ஆல்ரெடி என்னோட ப்ராஜெக்டை எமிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், எமி எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. நான் தான் அவருக்கு மெயில் சென்ட் பண்ணினேன் அப்படின்னு மெயில் பாக்ஸ் எடுத்து பார்த்தா அந்த மெயிலும் டெலீட் ஆகிருக்கு. அவளோட சிஸ்டம் எடுத்து யாரும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ பண்ண மிஸ்டேக்கால பெரிய கிளைண்ட் நம்ம கம்பெனியை விட்டு போயிருக்காங்க, ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும், ஒன்று நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு ஹெட்டு சொல்லிட்டு இருக்கா. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், என் சிஸ்டமில் யாரோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் செக் பண்ண முடியாது, நீ உடனே வெளியே போ, ஒன்று நாங்கள் ஃபயர் பண்ணிட்டோம். செக்யூரிட்டியெல்லாம் கூப்பிட்டு அவளை வெளியே அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டே இந்த டைம் அசிஸ்டன்ட், நம்ம பிரான்ச் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை பாஸ் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு அவன் கேட்குறான். பட் உங்கள் ஒய்ஃப் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் ஹீரோவும் கிளம்பி போகிறான். இங்கே செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஹீரோயினை வெளியே தலை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ மிஸ்டர் ஹில் வராங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் முன்னாடி போய் அசம்பிள் ஆகுறாங்க. இதான் சான்ஸ்னு கீழே கிடக்கிற ஹீரோயின் கை எமி போய் நல்லா மிதிச்சிட்டு வந்துடுறா. ஹீரோ அங்கே வந்தது ஹீரோயினை பார்த்துட்டு அவள் தூக்கி விடுறான். உன் கையில் அடிப்பட்டதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் எமி பயத்தில் குவனை தள்ளி விடுறா. அந்த பலியாடு நான் தான் பண்ணேன் அப்படின்னு மண்டைய ஆட்டிக்கிட்டு நிற்குது. நீ இதை பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், நீ கீழே விழுந்து கிடந்தல அதனால உனக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது, நான் தான் ஒன்று மிதிச்சேன் அப்படின்னு வாலண்டியராக போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹெட்டும் நாங்கள் ஆல்ரெடி ஒலிவியா ஃபயர் பண்ணிட்டோம், அவளால் நமக்கு பெரிய கிளைண்ட் போயிருக்காங்க, ஸோ ஃபயர் பண்ணால் போக மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணதை அவளோட மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் என்னோடதும் கிடையாது, இதை ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னால் அதை நீங்கள் பண்ணாமல் என்ன நீங்கள் ஃபயர் பண்ண பார்க்குறீங்க, இப்படி தான் கோல்டன் குரூப்பை ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஐயோ போச்சு, ஹீரோட கம்பெனியை பற்றி அவன் முன்னாடியே தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக அவ கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட்ல என்னமோ ஹெட்டுக்கு தான் அடி விழுது, ஒர்க்கர்ஸை ஃபயர் பண்ணுறதுக்கு உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னா அவளுக்கு தான் இப்போ திட்டு விழுது, இதில் நீ தான் விக்டிம், ஸோ இதை எப்படி டீல் பண்ணலாங்கிறத நீயே சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எம்மி தான் அதுக்கு காரணங்கிறத சொல்லியாச்சு, ஸோ அவளை டிஸ்மிஸ்லாம் பண்ண வேண்டாம் இதுக்காக, இப்போ இமெயில் பண்ணுறதுலாம் ஸ்டேபிள் இல்லைல்ல, அதனால இனி எல்லா ப்ராஜெக்டோட கண்டென்ட்டையும் அவள் கையாலேயே எழுதணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இது கூட நல்ல ஐடியா தான் இருக்குது, உங்களுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் இருந்தால் வேலையை விட்டு போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். குவனுக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, மிஸ்டர் ஹில் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, பட் வாங்கிட்ட எப்போ ரூடாக தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி குவன் கேட்குறா. அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் லைஃப்பை தான் லீட் பண்ணுவோம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஆஃப் பண்ணிடுறா. அடுத்து கம்பெனியில் ஒரு டீம் மீட்டிங் பிளான் பண்ணுறாங்க. பாஸ் என்னதான் ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சாலும் எம்ப்ளாயிஸ்க்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம போய் டீம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா, ஹீரோயின் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இந்த பார்ட்டிக்கு நியூ ஜாயினிஸ் கண்டிப்பாக வந்திருக்கணும், அவங்களுக்காக தான் மெயினாக இதை அரேஞ்ச் பண்ணுறோம், வராதவங்களுக்கு 1 day ஆப்சன்ட் போட்டு சேலரியை கட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் ஹெட் மிரட்டிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும் வேண்டாம் விருப்புக்கு தான் இந்த பார்ட்டிக்கு போகிறா.
போனதே ரொம்ப லேட்டு, உனக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு அங்கே உள்ள எல்லாரும் அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியோட மெயின் ஆப்ஜெக்டிவே பாஸோட ஒய்ஃபை நம்ம கம்பெனிக்கு வெல்கம் பண்ணுறது தான் அப்படின்னு எம்மிக்கு நேரம் சேஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ பாஸோட ஒய்ஃப் என்ன அப்படின்னு அவளும் நக்கலா சிரிக்கிறா. இதில் உனக்கு என்ன சிரிப்பு வருது? நீ ஒரு வேண்டப்படாத உமன் தானே, உன்னை அதனால தான் உன் ஹஸ்பண்ட் கை விட்டுட்டு போயிட்டான், உன்னை பப்ளிக்காக டிவோர்ஸ் பண்ணதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கோன்னு சொல்கிறா. என்னது அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, அதுவும் பப்ளிக்கா வேண்டாம்னு சொல்லி விட்டு போயிட்டானா அப்படின்னு எல்லாரும் ஷாக்காகி கேட்டுட்டு இருக்காங்க. நீ இந்த டாப்பிக்கை விட என் மேரேஜ்ல ஒரு மிஸ்ட்ரஸ் வந்தா பார்த்தியா, அந்த டாப்பிக்கை சொல்லி இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஹீரோனே டாபிக் எடுத்து கொடுக்குறா. நான் ஒன்றும் மிஸ்ட்ரஸ் கிடையாது, உன் ஹஸ்பண்ட் தான் என் பின்னாடி சுற்றி என்ன ஹராஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் உன்கிட்ட இருந்து வர ஸ்மெல்லு, நீ கல் தூக்குறது, இது எதுவுமே அவனுக்கு பிடிக்காது, அதனால தான் உன்னை ஹேட் பண்ணி உன்னை விட்டு போனான். அவன் உன்னை வேண்டான்னு சொன்னது காரணம் நான் கிடையாது, ஒன்று அவனுக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த டைம் ஹெட்டும் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சர்டிஃபிகேட்டில் இருக்கே, அப்போது நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, உன்னோட ஹஸ்பண்டாக போகிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டரை இழுக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள உனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சா, யார் மேரேஜ் பண்ணிக்கிட்ட? நான் கூட ரொம்பவே க்யூரியஸாக இருக்கேன், அவனை வர சொல்லேன், கண்டிப்பாக அவன் பெக்கராக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சாரி, நான் என் ஃபோனை சார்ஜில் போட மறந்துட்டேன், அதனால பேட்டரி டெட் ஆயிடுச்சு, அதனால கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த டைம் பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஃபெலிக்ஸ்னு போட்டிருக்கு. என்னது பாஸ் பேர்லாம் வருது? உனக்கு பாஸ் மேலே க்ரஷ் இருக்குங்கிறதுக்காக உன் ஹஸ்பண்ட் நேமே ஃபிலிக்ஸ்னு வச்சிருக்கியா அப்படின்னு நக்கலாக பேசிட்டு கால் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. அதில் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ண வரவா அப்படின்னு அவன் கேட்டால், இல்லை நானே டாக்ஸியில் வந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மொபைல் வாங்கி கொன்னும், இன்னைக்கு நாங்கள் டீம் மீட்டிங்க்கு வந்திருக்கோம், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு வரலாம், இங்கே நீங்கள் வந்தால் நீங்கள் பே பண்ண கூட தேவையில்லை, ஃப்ரீயாக ஓசி சாப்பாடு சாப்பிட்லாம், அதனால ஓசி சாப்பாடு வேணும்னா சீக்கிரமாக வரலாமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு சொல்கிறா. இந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாத, ரொம்பவே கேவலமாக இருக்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. என்ன இதுக்கெல்லாம் கோவப்படுற, நான் ஜஸ்ட்டு நியூலி வெட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்கும் இது ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ புவரான பொண்ணுங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும், இப்போ தான் தெரியுது நீ பியூரான பொண்ணு கிடையாது. நான் வேணா உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு எதுவும் டாக்டர் ரெஃபர் பண்ணவா, அவங்கள பார்த்து உன் ஃபேஸை நீ வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கோயேன் அப்படின்னு எமி கலாய்க்கிறா. ஹீரோயின் கோவத்தில் மூஞ்சில் தண்ணி ஊத்துறா. என்ன நீ ஏன் மூஞ்சிலே தண்ணி ஊத்துனியா அப்படின்னு ஹீரோயினை போய் அடிக்க, ரெண்டு பேருக்கும் அடிப்படி சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும். அதில் ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ தள்ளி விட அவளோட ஹேர் கிளிப் உடஞ்சிருது, அதான் ஹீரோ அவளுக்கு ப்ரெசண்டாக கொடுத்தது. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இது ஒரு சீப்பான பொருள், இதுக்காக தான் ஓவரா சீனை போடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எம்மியும் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போய், இந்த ஃபேஸை வச்சு தானே ஹீரோ செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குற, நீ ஏன் இந்த கத்தியை வச்சு உன் மூஞ்சில் கோடு போட்டுக்கோ, இல்லைன்னா நான் கோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை குத்த போகிறா. ஹீரோக்கு ஆல்ரெடி கால் பண்ணதுனால அவன் அங்கே வரான். வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண இப்போ கையில் பிரேக் ஆகிருக்குல்ல, அதை பார்த்து ஹீரோ கூப்பிட்றான். அது ஜஸ்ட்டு சீப்பான பொருள் தான், இதில் ஹீரோயின் பண்ணதான் தப்பு, ஹீரோயின் தான் என் மேலே தண்ணி ஊற்றுறான், அதனால இந்த சண்டையே ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு நாங்கள் எல்லாருமே விட்னஸ் அப்படின்னு எல்லாரும் எம்மிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ, இதையே நீங்கள் சீப்பான பொருள்னு சொல்கிறீங்க, இதை நான் தான் ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணுது, இதோட ஒர்த் $7 million அப்படின்னு சொல்லு. என்னது 7 மில்லியனா, எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டை ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, அப்போது ஒருவேளை ஹீரோயின் தான் அவனோட ஒய்ஃபாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இந்த டைம் எம்மியை மாட்டி விட்டேன்னா என்னோட ஐடென்டிட்டி வெளியே வந்துடும், நான் தான் ஹீரோட ஒய்ஃப்னு தான் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் டக்குன்னு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது கிடையாது, நான் பாஸோட உயிரை ஒரு டைம் காப்பாற்றினேன், அதுக்காக இதை அவங்க எனக்கு ப்ரெசண்டாக கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதானே பார்த்தேன், இல்லைனா உனக்கும் பாஸ்க்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது அப்படின்னு குவன் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த டைம் ஹெட்டும், பாஸ் நீங்கள் வரதா சொல்லியிருந்தா உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லியிருந்தா இந்த மாதிரி நீங்கள் ஒலிவியா புள்ளி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொன்னால், இது ஒரு சின்ன மேட்டர் தான், ஒலிவியா நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னால், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதான் எல்லாரும் சேர்ந்து தானே புள்ளி பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயினும் போட்டு விடுறா. இன்னொரு டைம் யாராவது ஒலிவியா புள்ளி பண்ணுறதை பார்த்தா அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் கோவமாக ஒலிவியாவை கூப்பிட்டு போகிறான். என்னது எம்மியா ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, பட் ஒலிவியா மேலே தான் கேரிங்காக இருக்கான். ரிச் ஃபேமிலிலாம் இப்படி தானே இருக்கும், பிஸ்னஸ்க்காக ஒரு மேரேஜ் பண்ணிப்பாங்க, அப்புறம் பிடிச்ச பொண்ணு கூட ஒன்றா இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். எம்மியே பாஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் கொன்னோட மைண்ட் வைஸில் என்ன தான் எம்ஏ அன்ஃபேவரபுளாக இருந்தாலும் அவள் தானே லீகல் ஒய்ஃப், ஸோ அவள் பக்கத்தில் தான் நிற்கணும், அப்போ தான் ஃப்யூச்சரில் அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். என் ஃபேமிலி வேறு என்னால் டவுன் ஆயிடுச்சு, அதை நான் திரும்ப பழைய ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரணும்ல,
அதுக்கு இவளை வச்சு தான் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக ஃபீல் பண்ணாத, பாஸ் உன்னோட ஹஸ்பண்ட். ஃபஸ்ட்டு இந்த ஒலிவியாவை நம்ம அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும். அப்போ தான் பாஸ் ஒன்று பார்ப்பாங்க. அதுக்காக ஒலிவியாவை பாஸை ஹேட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவன் ஒரு பிளான் சொல்கிறா. இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு எமிக்கும் அந்த பிளான் பிடிச்சிருக்கு. அடுத்த கட்டில் இப்போ ஆஃபீஸை காமிச்சா எமியை காணும். எமிக்கு உடம்பு சரியில்லை, லீவ் எடுத்துகிட்டு போயிட்டா. அதனால அவளோட பெண்டிங் ப்ராஜெக்டை ஹீரோயினுக்கு ரியேஷன் பண்ணி விடுறாங்க. அது மிஸ்டர் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு கிளைண்ட் கிட்ட அவள் டீல் பண்ண வேண்டியது இருக்கும். அவன் ஒரு பெரிய பெர்வெட்டாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பெர்வெட்னா என்ன, ஒர்க்னு வந்துட்டா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி போகிறா. ஒரு கிளப்பில் அவனை மீட் பண்ண போகிறா. அங்கே போனால் மெம்பர்ஷிப் கார்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே உள்ளேருந்து ஒரு பர்சன் வரான். அது யாருன்னா ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இது யாரு, நான் தூக்கி எறிஞ்சிட்டு போனேன் என்னோட பொண்டாட்டியா அப்படின்ட்டு அவன் வந்து நிற்கிறான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா, நான் இப்போ மிஸ்டர் ஹண்டர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட எதுவும் உனக்கு ஃபேவர் வேணுமா? இங்கெல்லாம் வரணும்னா மெம்பர்ஷிப் கார்டு வேணும். அப்புறம் ஒன்னே மாதிரி பொண்ணுங்கள்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கெலாம் ஸ்டேட்டஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நக்கலாக பேசிகிட்டு இருந்தா. அவள் இப்போ டைமண்ட் கார்டு எடுத்து காமிக்கிறா. டைமண்ட் கார்டா? இது மொத்தமே 3 கார்டு தான். ஸோ அப்போ ஹீரோயின் பெரிய இடம் போல அப்படின்னு அங்கே உள்ள செக்யூரிட்டி உள்ள அலோவ் பண்ண போகிறான். என்னப்பா நீ வேற, அந்த கார்டே ஃபேக்கு அப்படின்னு பிலிப் அந்த கார்டத்துக்கு எரிஞ்சிடுறான். அப்புறம் அங்கே வந்த ஒர்க்கர் அதை பார்த்துட்டு, இது டைமண்ட் கார்டாச்சே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அது ஒரிஜினல் தெரிய வர 2 பேருக்கும் அடியை கொடுத்துட்டு ஹீரோயினை அவன் வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டு போகிறான். கிளைண்ட் அங்கே பொண்ணுங்க கூட ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டு பிஸ்னஸ் பற்றி பேசுறதுன்னு சொன்னால், நான் கிளப்லலாம் பிஸ்னஸை பற்றி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி அப்போ நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டில் சீட் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அங்கேயே எனக்கு பேச பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு எங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், பெட்டில் தான் அப்படின்னு சொன்னால், டேய் நான் உங்கள்கிட்ட கோஆப்ரேஷன் பற்றி பேசுனதா இவ்வளோ இன்டீசெண்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிறேன். என்ன அதுக்குள்ளே ஓடுற, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வம்ப் பண்ணிகிட்டு இருக்கான். பொண்ணுங்களோட ஹீல்ஸே பெரிய பலம்தான். ஸோ அதை வச்சுட்டு அவன் காலில் மிதிக்க கால் செம வலிக்குது. ஹீரோயின் ஓடலான்னு பார்த்தா அங்கே பிலிப் வந்து நிற்கிறான். என்னை இன்சல்ட் பண்ணதுக்கு நீ இப்போ அனுபவிக்க போறடி, பாஸ்கிட்ட ஒன்றை பிடிச்சி கொடுத்து நான் நல்ல பேர் வாங்க போகிறேன் அப்படின்னு ஹீரோனை அவன் விட மாட்டான். டெக்கிற்கு பையில விட்டு தொலைடானா அவன் விட மாட்டான். பாஸ் தொலை வந்தால் பாஸோட கையும் கிடச்சிருச்சுட்டா. பாஸ் இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும், அவன் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செய்ய போகிறா அப்படின்னு சொல்ல, அவனும் என்ன மேட்டர்டா வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், மெடிசன் எடுத்து வாயில் ஊற்றி விடுறான். ஹீரோயின் ஹெல்ப்புக்காக ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பான். பட் கால் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் இவன் செல்லை வாங்கி உடைச்சிருப்பான். ஸோ ஹீரோ என்னாச்சுன்னு தெரியாமல் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே 2 பேரும் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே காவல் காத்துட்டு நிற்கிறான். அப்போ ஹீரோ அங்கே வரவும், என்ன இவன் இங்கே வந்திருக்கான், இப்போ போயிட்டு பாஸை டிஸ்டர்ப் பண்ணால் என் மேலே தான் பாஸ் கோவப்படுவாங்க அப்படின்ட்டு இப்போ ஹீரோ பக்கத்தில் வந்ததும் அவன்கிட்ட, நீ ஒளியவே தேடுற அந்த பக்கமாக போனா அப்படின்னு வேற ரூட்டை கை காமிக்கிறான். அப்போ உள்ளேருந்து வேற சத்தம் கேட்க, உள்ள வேற ஒரு பொண்ணு கூட என் பாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் ஓம் பேச்சே நான் கேட்பேன் அப்படின்னு உடச்சிட்டு உள்ள போனாங்க. ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணுறான். ஏன் ஆள்மலையை கை வச்ச அப்படின்னு அவனுக்கு அடி விழுது. ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேனே அப்படின்னு அவன் எழுதிட்டு இருக்கான். இங்கே வெளியே உள்ள 2 லேடிஸும் செம பிளானு. இன்னைக்கு ஹீரோயினோட மானம் போயிடும். அப்புறம் எப்படி அவள் ஹீரோ கிட்ட வரான்னு பார்த்தேன், என் மேலே செடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால, அவளுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இங்கே ஹீரோ அவளை தூக்கிட்டு வரான். என்னடா போட்ட பிளான் மொத்தமும் சொதப்பிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, கவலைப்படாத என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு இப்போ பிலிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. நீ தானே அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட், கண்டிப்பாக உன் மேலே அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால நீ திரும்ப அவளை உன் காதலில் விழ வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு கார்டெலாம் கொடுத்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறாங்க. பரவாயில்ல எப்படியோ காசு வந்தால் போதும் அப்படின்னு அவனும் ஓகே சொல்லிட்டான். வீட்டில் ஹீரோ தான் அவளை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். கண்ணு முழிச்சதும் ஹீரோ இருந்த கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினே எக்ஸ்பிளைன் பண்ண வரா. இல்லை என்கிட்ட பேசலை, ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம், நீ எப்படி அந்த பிளேஸ்க்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ கோவத்தில் இருக்கான். இதில் வேற ஐடென்டிட்டியை வேறு ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாள்ல. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து கோவப்பட்டு இருக்கான். டேய் சொல்கிறது கேளுடா அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு, என்னோட டைம் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். சரி ஓகே, பட் இந்த கிஸ் பத்தாது அப்படின்னு திரும்ப போய் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவளுக்காக ஸ்பெஷலாக ஒரு பிரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கான். இதில் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த டைமண்ட் டச் பண்ணால் போதும், நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை ப்ரெசென்ட்டாக கொடுக்குறான். ஆஃபீஸ்க்கு போனால் ஹீரோயின் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை. ஸோ அவளை போய் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க.
உன்னால் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியல, நீ எல்லாம் இதுக்கு ஆஃபீஸ்க்கு வர, உனக்கெல்லாம் மறுபடியும் மூட்டை தூக்குற வேலை தான் லாய்க்கு. ஸோ திரும்ப நீ உன்னோட பேஸ்க்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க. யாரை நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலன்னு சொன்னது அப்படின்னு இப்போ ஒரு கால் பண்ணி கூப்பிட்றா. பார்த்தா அந்த அங்கிள் வந்து நிற்கிறாங்க. ஹீரோயினால் மிஸ்டர் ஹண்டர் கூட தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாமல் போச்சு. பட் அதுக்கு பதிலாக அவங்க அப்பாவோட ஸ்டார் குரூப் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறா. ஸோ அந்த அங்கிள் வந்ததும், நான் தானே உங்க கூட ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஓகே சொல்ல இவளுக்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஏமி கேட்குறா. எனக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, இவங்களோட ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. ஹீரோயினும் கெத்த தூக்கி காமிக்கிறா. இது நான் சைன் பண்ண கான்ட்ராக்ட், ஒர்த்து மட்டும் பல மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் போங்காட்டம், நீ என்கிட்ட இருந்து கிளைண்ட் எடுத்திருக்க அப்படின்னு எம்மி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ லாஸ்ட் டைம் மட்டும் தெரியலையா, அன்னைக்கு நீ கரெக்டாக மிஸ்டர் ஹண்டரை மீட் பண்ண போகிறேன் இன்னைக்கு பார்த்து லீவ் போட்டேன், அதுக்கு காரணம் நான் அவங்ககிட்ட போய் மாற்றிக்கணுங்கிறதுக்காக தானே. அதே டைமில் தான் நான் இந்த கிளைண்ட்டையும் டீல் பண்ணேன். எனிவேஸ் லீவ் போட்டு போனது உன்னோட தப்பு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த டைம் ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு பர்சன் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்கிறான் அப்படின்னு சொன்னது ஹீரோயின் அங்கே போகிறா. வாங்க வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம், எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்க. அங்கே போனது பொக்கையோட ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ அந்த டைம் பொக்கையோட வந்திருப்பானா, இந்த சீனை பார்த்துட்டு கோச்சிட்டு அவன் கிளம்பிட்டான். ஒலிவியா என்னை மன்னிச்சிடு, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை நினச்சி டெய்லி நான் பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன், நீ இல்லாமல் என் வாழ்க்கையே வெறுமையாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி சாரிலாம் கேட்டுட்டு இருப்பான். ஆமாம் எனக்கு கூட தெரியும், அவன் மனசு ஃபுல்லாக ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தான். என்கிட்ட கூட நிறைய டைம் சொல்லியிருக்கான், என்னால் ஒலிவியா ஹர்ட் பண்ண முடியாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவான், அவன் ரொம்பவே தங்கமான பையன் அப்படின்னு குவன் வேற சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்படின்னா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின் ஆஃபர் பண்ணா, அதெல்லாம் வேண்டாம், அவன் ஒன்று தான் லவ் பண்ணுறான், உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதனால நீயே அவனை திரும்ப மேரேஜ் பண்ணிக்கோயேன் அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து வைக்கிற பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனும் நீ என்ன சொன்னாலும் உனக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு நீ இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு மீல் டவுன் போட்டுலாம் கேட்டுட்டு இருக்கான். எனக்காக நீ பண்ண வேண்டியது ஒன்று தான், என்னை விட்டு தள்ளிடு, அதுவே போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனோட டோனும் மாறிடுச்சு. பாத்தியா ஃபியூ செகண்ட்ஸில் அவனோட டோன் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒன்று நான் மறுபடியும் நம்புவேன்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், ஓவரா பேசாதடி அப்படின்னு கையை வாங்கினா பதிலுக்கு ஹீரோயின் காலை வாங்கிட்டா. அவனுக்கு தான் பெரிய அடி. சீக்கிரம் டாக்டர்கிட்ட போயிரு, அப்புறம் எதுவும் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்ல அவனும் அடிப்பட்ட காயத்தோடு நடக்க முடியாமல் போயிட்டு இருக்கான். இது எல்லாம் உங்கள் 2 பேரோட வேலை தான் தெரியும், ஸோ ஹாஸ்பிட்டல் போய் அவனை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட வேலையை பார்க்க போகிறா. ஆஃபீஸ் வந்த ஹீரோ என்னை விட அவன்கிட்ட என்ன பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா சொல்கிறீங்க, உங்களை விட பெட்டரான பர்சன் யார் இருக்க முடியும், அப்படியே ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணு பிளைண்டுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல, டேய் நீ என் ஒய்ஃபை பற்றி பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னு சொன்னதும், சாரி பாஸ் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசுறீங்கன்னு தெரியாது அப்படின்னு அவனும் சாரி கேட்குறான். ஓகே உன்னோட அடுத்த டாஸ்க் ஹீரோயினை கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பாஸ் நான் கரெக்டாக தான் கேட்டேனா, அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் அவளை ஃபயர் பண்ண சொன்னேன், அவளை ஃபயர் பண்ண பிறகு அவள் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு தான் நம்ம டேரக்டாக ட்ரான்ஸ்ஃபரே பண்ணலாமே அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, எனக்கும் ஆட்டிடியூட் இருக்குன்னு காமிக்கணும்ல, அதனால ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணணும், அப்புறம் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே அதே மாதிரி நியூஸ் பாஸ் ஆகுது. ஹீரோயின்ட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புமா, உன்னை ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், எதுக்கு காரணமே இல்லாமல் ஃபயர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாரு பாஸோட அசிஸ்டண்ட் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க உன்னை ஃபயர் பண்ண சொல்லி, அதனால் கிளம்பு அப்படின்னு சொன்னதும், இதெல்லாம் ஹீரோட வேலையா, அவனுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் நினைக்க, இங்கே 2 பேருக்கு செம ஜாலியாக இருக்குது. நீ என்னதான் மில்லியன் ஒர்த்துக்கு நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணாலும் ஒன்றை பாஸ் ஃபயர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க 2 பேரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாக்கு ஹீரோக்கு மேரேஜ் ஆன மேட்டர் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹீரோயினை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன மேட்டர் தெரிஞ்சதும், அந்த பொண்ணுக்கு இது செகண்ட் மேரேஜா, அப்போ அந்த பொண்ணை நான் மீட் பண்ணி ஆகணுமே, அவள் எப்படிப்பட்ட பொண்ணாக இருப்பா அப்படின்ட்டு இப்போ கம்பெனிக்கு போகிறாங்க. அதுவும் ஒரு கிளீனர் காஸ்டியூம் போட்டு போகிறாங்க. அங்கே ஹீரோயினே பகல் கனவு கண்டுட்டு போயிட்டு இருந்தா, அவன் மேலே வேனுக்குன்னு இடிச்சிட்டு கீழே வந்துட்டு, நீ என்ன கண்ணு தெரியாமல் வந்து என்னை இடிச்சிட்ட, எனக்கு முதுகு வலிக்கு அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. சாரி நான் கவனிக்காமல் வந்துட்டேன், எனக்கு இங்கே கொஞ்சம் நான் கம்பெனியை விட்டு போகிறதுனால ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், அது வரைக்கும் இங்கே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தன்னோட சீட்டில் வந்து உட்கார வைக்கிறா. இப்போ தான் நீ போக போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தா ஒன்னே மாதிரி ஒரு லேடியை வந்து உட்கார வச்சிருக்க, இது யாரு அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அடிபட்டு அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்கார வச்சிருக்கேன், நான் போகும்போது கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீ அதுக்குன்னு இந்த லேடி இங்கே வந்து உட்கார வைப்பியா, அதுவும் ஒரு காஸ்டியூம் பாரு, ஒரு கிளீனர் லேடியை ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்து உட்கார வச்சிருக்கேன், எங்களுக்குலாம் இதனால கிரிமினல்
கூலி பரவாதான், ஒன்று இங்கே உட்கார வச்சதே தப்பு, அதனால தான் உன் கம்யூனிட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்டு தானே ஹாஷாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வேற ஹெட்டு வந்துட்டு ஒன்று தான் ஃபயர் பண்ணிட்டோம்ல, நீ வெளியே போகிற வேலையை பார்க்காம இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ன கலவரம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவளை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என் பையன் தான் அவளை ஃபயர் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனதான் அவனும் ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. ஹீரோயின் ஆன்ட்டிக்காக எல்லாருக்கூடயும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்குலாம் சின்ன வயசுல யாரும் சொல்லி தரலையா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறதுலாம்? ஆன்ட்டிக்கு முடியல அதனால உட்கார வச்சிருக்கேம்மா, போகும்போதே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒன்றத்தையும் கிழிக்க வேண்டாம், உங்கள் 2 பேரையும் நானே படிச்சு வரட்டுறேன் அப்படின்னு செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க. போக வேண்டியது அவ கிடையாது நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஒலிவியா தான் பைத்தியம்னு பார்த்தா அவள் கூப்பிட்டு வந்ததும் பைத்தியமாக இருக்கும் போலே. என்ன நினச்சி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? உங்ககிட்டலாம் பேசினாலே வேலைக்காகாது, வெளியே இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ அங்கே வரான். யார் என் அம்மாவையும் ஒய்ஃபையும் டச் பண்ணுறது அப்படின்னு அங்கே வந்து எல்லாரையும் வெளியே போக சொல்கிறான். இங்கே ஹெட்டுக்கு ஒரே ஷாக்கு. என்னது இந்த ஓல்டு லேடி உங்கள் அம்மாவா, ஒலிவியா உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு ஷாக் ஆனா. ஆமாம், அடுத்து என்ன, உன்னை ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் ஒலிவியா நான் உன்னோட கோவம் இருக்கிறதில்ல, என்னை ஒரே ஒரு டைம் மன்னிச்சிடேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா, நீ என்னோட கோவம் இருக்கிறதா, அதுக்குன்னு நீ என்னை எவ்வளோ பாடுபடுத்துன, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கியா, நீ பண்ண தப்புக்கு நீ தானே தண்டனை அனுபவிக்கணும், அதனால் போயிட்டு வா அப்படின்னா அவளை அனுப்பியாச்சு. வீட்டுக்கு வந்து ஹீரோ, அம்மா இப்படிலாம் திரும்ப திரும்ப ஹீரோயின் டெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் ஒளிவே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் எப்படா உன்னை விட்டு தர சொன்னேன், எனக்கு ஆக்சுவலி ஒளிவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே கைண்டான பொண்ணாக இருக்கா, எனக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, எப்போ வெட்டிங் நடத்த போகிறீங்க, அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், ஹீரோ இப்போ ஹீரோயினை பார்த்து, நீ இந்த நம்ம மேரேஜை சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு சொன்னேன், இப்போது நம்ம வெட்டிங்கை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரொசீட் பண்ணலாம், அதான் இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியுமே, நான் எங்கள் அப்பா நோ சொல்லுவாங்க கோவப்படுவாங்கங்கிறதுக்காக தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஹீரோக்கும் இப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் அவுட் ஆகுது. அப்போது நீ மிந்தி சீக்கிரட்டாக வைக்க சொன்னது எல்லாமே உன் அப்பாக்காக தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை அவளை ஹக் பண்ணுறான். ஏன்னா இது வரைக்கும் எக்ஸ் ஹஸ்பண்ட்காக தான் அப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் ஜாலியாகிட்டான். உனக்காக ஃபேன்சியான வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோட மேரேஜ் நியூஸ் தான் ஹைலைட்டடாக போயிட்டுருக்கு. எல்லாருமே நியூஸை பார்க்குறாங்க. அப்போ குன்னும் நியூஸை பார்த்துட்டு, நீ தானே பாஸ்ரோ ஒய்ஃப்னு சொன்னேன், அப்போ இதுக்கு ஒலிவியா அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறா அப்படின்னு கேட்டால், நாங்கள் 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, ஒலிவியா மட்டும் இடையில வரலன்னு நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன், அப்போது என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், அந்த மேரேஜை நான் கெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஹீரோயின்ட்ட விருப்பம் கேட்கும்போது அவளும் எஸ் சொல்கிறா. ஹீரோ எஸ் சொல்கிறதுக்குள்ளே அங்கே எம்மி வந்து நிற்கிறா. இந்த மேரேஜை நான் அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உனக்கு யாராவது தகுதி கொடுத்தா அப்படின்னு கேட்டால், நான் மட்டும் இல்லை, இதை அப்போஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோட கம்பெனிலே நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குமே இந்த மேரேஜில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹீரோ இந்த மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஹீரோயினுக்கு பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஷேர் வேல்யூஸ் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்கிறா. இது நம்ம கம்பெனிக்கு நல்லது கிடையாது, எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்கும், ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும், இந்த மேரேஜை உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அம்மாவும் இது ஒரு சின்ன லாஸ், இதுக்காகலாம் என் பையன் ப்ராஃபிட்காக மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எம்ஏ மேரேஜ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், அவள் தான் உங்களுக்கு தகுதியான பொண்ணாக இருப்பா, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க கம்பெனிக்குள்ளே நமக்கு நிறைய கோஆப்ரேஷன் கிடைக்கும், நம்ம கம்பெனியோட க்ரோத்துக்கு அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் எம்மியோட அப்பாவை வந்து, ஹீரோ சின்ன வயசில் அதான் ஃபீலிங்ஸ் அவனோட கண்ணை மறைச்சிருக்கோம், பட் பிஸ்னஸ் கம்பெனின்னு திங்க் பண்ணி பார்த்தா நீங்கள் தான் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோவோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அவளுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எந்த தகுதியுமே இல்லை, ஜஸ்ட்டு போரான பொண்ணு நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு உங்கள் பையனுக்கு துணையாக ஒரு ஆள் வேண்டாமா, என் பொண்ணு பர்ஃபெக்டான கம்பெனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புவரான பொண்ணுன்னா எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிங்களா அப்படின்னு கேட்டால், உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது, என்கிட்ட பேசுகிற தகுதியும் உனக்கு கிடையாது அப்படின்னு எம்மியோட அப்பா சொல்கிறாங்க. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த ரிச்சஸ்ட் மேன் பார்க்கரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, மிஸ்டர் பார்க்கர், அவரோட பொண்ணு தான் நான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எல்லாரும் இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஹீரோயின் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான், அந்த மாதிரி தான் இப்போ உளறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த டைம் மிஸ்டர் பார்க்கரும் வெட்டிங் கிஃப்டோட வராங்க. அங்கே அந்த மேனை ஆல்ரெடி எம்மி பார்த்துருப்பால. ஸோ இது ஒலிவியோட சுகர் டேடி இங்கே வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா.
வாய மூடு, இது ஒலிவியாவோட அப்பா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளுக்காக நிறைய ப்ரெசன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதிலே ஹைலைட் ஆனது அவங்க 2 பேரும் ஹனிமூன் போகிறதுக்கு ராக்கெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எம்மியை விழுந்து விழுந்து சிரிக்கிறா. என்னது ராக்கெட்டா? என்னம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த நெக்லஸ் ஒருத்த பாரு, எல்லாமே கிளாஸ் ஐட்டம் மாதிரி இருக்குது, இது எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு அதான் தட்டி கீழே போடுறா. அதை பார்த்து அங்கிளும் கோவத்தில் அவள் அறைய, ஏன் பொண்ணையே அரைஞ்ச அப்படின்னு கேட்டால் ஒன்றையும் அறைய வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு அறை விழுது. அங்கிள், நீங்கள் ரொம்ப வருஷமாக நம்ம ஃபேமிலியில் இருக்கீங்க, இப்படிலாம் மற்றவங்கள அறையக்கூடாது அப்படின்னு சொன்னால், சரி எங்களேடி, இனி கவனமாக இருக்கேன் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாங்க. உங்களோட ஆக்டிங் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குடா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. என்னமே ஆக்டிங்னு சொல்கிற, உன்னோட ஃபேமிலி ஹோக்ஸ் ஃபேமிலி தானே, சரி இப்போ ஒரு அடி கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க்கர் ஒரு கால் பண்ணி 3 நிமிஷத்தில் அவங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவர் உடஞ்சி போயிட்டு, சாரி என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்ணை வேணால் ஃபாரினுக்கு அனுப்பிடுறேன், இனி அவள் உங்கள் பொண்ணையும் மீட் பண்ண மாட்டா, எந்த ட்ரபிளும் கொடுக்க மாட்டா, எங்களை மன்னிச்சு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நீ யாரை பகைச்சிருக்க தெரியுதா? மிஸ்டர் பார்க்கர், அவர் தான் ரிச்சஸ்ட் மேன், அவருக்கு எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே பிஸ்னஸ் இருக்குது, வாய் வச்சுட்டு சும்மா இருந்தால் தானே அப்படின்னு அப்பாவை திட்டுறாங்க. இங்கே ஒன்றும் பயத்தில் நீல் லோன் போட்டு சாரிக்கிட்டு இருக்கா. இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை, இனி நானே இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் ஃபாரினுக்குலாம் உங்கள் பொண்ணு அனுப்ப வேண்டாம், உங்கள் கம்பெனி தான் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுல, இனி காமன் பீப்புளாக உங்கள் லைஃப்பை வளங்க, அப்போ தான் மற்றவங்கள ஏளனமாக பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனிமிஸ்லாம் கிளம்புனதும் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணுறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.